ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்எம் ஸ்மார்ட் ராணிப்பேட் சோலார் ஷாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன டாபிக்னா சோலார் ஆப்கிரேட் சிஸ்டம். இது வந்து நம்ம கிறிஸ் ஆர்கானிக்ன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து ராணிப்பேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்னா இந்த கம்பெனியில் வந்து 100% இபி கரண்ட்டே கிடையாது. மொத்தமே வந்து சோலாரில் தான் ரன் ஆகும். இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சோலார் இன்வெர்டர் 10 கிலோவாட்டு, 150 ஏஹெச் பேட்ரி 10, அப்புறம் வந்து லூம் சோலாரினுடைய 575 டாப்கான் பேனல் 16 பேனல் போட்டுருக்கோம். அதே மாதிரி லைட்னிங் அரெஸ்ட்டு 2 எர்த்திங்கு டிசிடிபி பாக்ஸ் எல்லாமே செட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த செட்டு வந்து சவுத் சைடு பார்த்தா மாதிரி, நார்த் சவுத் பார்த்தா மாதிரி ஃபேஸில் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், 8 பேனல் வந்து நார்த் சவுத் போட்டு, இன்னொரு 8 பேனல் சவுத் நார்த்து போட்ட மாதிரி போட்டுருவோம். இது ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சன் வந்து எப்பயுமே வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு 100% வர்றது கிடையாது. ஸோ வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நார்த்தில் வரும். அதே மாதிரி குளிர் காலத்தில் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து ஈஸ்ட்டில் வரும். சவுத் ஈஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி சவுத் ஈஸ்ட்டில் மறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி நார்த் ஈஸ்ட்டில் மறையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்தீங்களா, சன் பாத் ஆன் June 21. June 21 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நார்த்து, அதான் நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி நார்த் ஈஸ்ட்டில் மறையும். அப்போ வந்து அந்த சைடில் நார்த் ஈஸ்ட்டு பார்த்த பேனல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த குளிர் காலத்துலலாம் இப்போ ரன்னிங்லாம் பார்த்தீங்கன்னா சன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு சவுத்தில் உதயமாகி ஈஸ்ட் சவுத்தில் மறையும். அப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற பேனல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 100% இபி கரண்ட் இல்லாததுனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சோலார் பேனல் வந்து ஷீட் மேலே வந்து அலுமினியம் ரயில் போட்டு என்கிளாம் மிட்கிளாம் போட்டு செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுன்னா வந்து அதுக்குள்ளே ஏர் சர்க்குலேட் ஆகும். ஏர் சர்க்குலேட் ஆச்சுன்னா வந்து கூலிங் ஆகணும். பேனல் வந்து எப்போ ஹீட் ஆச்சுன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டு வச்சுன்னா கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ பேனல் எப்போயுமே வந்து கூல் ஆகணும். பேனல் அந்த கூல் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இங்கே பார்த்துங்கிறது வெயிங் செல்லு, வெயிங் ஸ்கேலு, அதே மாதிரி அந்த ஷீவிங் மிஷின் இதுதான் வந்து இவங்களோட ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து வீட்டில் அந்த மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஊதுவத்தி தயாரிக்கிறது எல்லாமே ரா மெட்டீரியல். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக். மாட்டுச்சாணம், அந்த தேங்காய் நார் இதெல்லாம் காய வச்சு பொடியாக்கி அதை பேக் பண்ணி டோட்டல் டொமஸ்டிக் மார்க்கெட்டை எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துங்கிற அந்த கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மிஷின், இந்த ஷீவிங் மிஷின் இருக்குது. அதே மாதிரி ஏசி இருக்குது. ஏசி, ஃபேனு, லைட்டு, மோட்ரு 2 HP மோட்ரு எல்லாமே இங்கே இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது 100% வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சோலாரில் தான் ரன் ஆகுது. ஸோ இது நம்ம சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 8 பேனலில் 8 ஸ்ட்ரிங்கு சீரியஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். 8 பேனல் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 379 வோல்ட் வருது. ஸோ இது 2 ஸ்ட்ரிங்காக எடுத்த மாதிரி 2 ஸ்ட்ரிங்கு தனித்தனியாக 2x2 அவுட்டில் போட்டு இது பண்ணிடுவோம். இது வந்து லைட்னிங் அரெஸ்ட் வந்து காப்பர் பாண்டட் லைட்னிங் அரெஸ்ட் அது. ஸோ இதுதான் வந்து இன்வெர்டர் ஈஸ்ட்மேன் மேக்கு. டிரான்ஸ்ஃபார்மருக்கு 10 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி லித்தியம் பெரோபாஸ்பேட் காம்பேட்டபிள் 36 மாதம் 3 இயர்ஸ் வாரண்ட்டி. இது வந்து 100% எஃபிஷியன்சி. 10 கிலோவாட்னு வந்து 10 கிலோவாட் லோடு வரலாம் இதில் கொடுக்கலாம். இன்வெர்ட்ரு ஃப்ரண்ட் சைட் சோலார் ப்ரோ மேக்ஸு. அதே மாதிரி ஏர் வென்டிலேஷனுக்கோசம் சைடில் ஏர் வென்டிலேஷனுக்கோசம் நல்லா கிளியராக கொடுத்துட்றாங்க, ஃபுல்லாக ஹோல்ஸு. அதே மாதிரி ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், டூஸ் அண்ட் டோன்ஸு எல்லாமே இதில் வந்து ஸ்டிக்கர் பண்ணிட்டுறாங்க, என்ன பண்ணக்கூடாதுன்னு. பேக் சைட்லேயே வந்து அதே மாதிரி காஷன் அந்த ஒரு ஸ்டிக்கர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் வென்டிலேஷனுக்கோசம் கூலிங் ஃபேனு எல்லா சைட்லையும் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஹோல்ஸ் இது போட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் சிஎம்சிபி ஆன் பண்ணதுக்கப்புறம் 20 செகண்ட் ஆன் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பிவி ஆம்ஸ் எவ்வளோ, வோல்டேஜ் எவ்வளோ, 200 to 500 வோல்ட் சோலார்லேருந்து நம்ம கொடுக்கணும்னா ஆம்ஸ் எவ்வளோ, ஆம்ஸ் எல்லாமே கிளியராக பேக் சைடில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனு. அதே போல் எல்லாத்துக்கும் வந்து எம்சிபி, பேட்டரிக்கு தனியாக எம்சிபி, சோலாருக்கு தனியாக எம்சிபி, இன்புட்டு தனியாக எம்சிபி, அவுட்புட்டு தனியாக எம்சிபி, எல்லாத்துக்குமே தனித்தனியாக எம்சிபி கொடுத்துருது. கிளியராக ஸ்டிக்கரிங் பிவிக்கு சோலார் பிவி ப்ளஸ் மைனஸு, பேட்டரி ப்ளஸ் மைனஸு, இவி மெயின் சின்னுக்கு நியூட்ரல்லு, எர்த்து லைனு. ஸோ எல்லாமே இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிவி நாட் அவைல், ஒன்றும் எம்சிபிலாம் ஆன் பண்ணலை. ஸோ ரன்னிங் ஜென்ரேஷன் கிலோவாட் ஹவர் பவர் இதில் வந்து நம்ம செட்டிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல.
ஜஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன பேராமீட்டர் வருது, சோலார்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ ஆம்ஸ் வருது, எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது, எவ்வளோ லோடு போகுது. இந்த மெயின் பேராமீட்டர் மாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சோலார் ஆன் பண்ணிட்டோம். சோலார் ஆன் பண்ணி 275 588 வாட்ஸ். டைம் 5:06 ஆகுது. ஸோ மானம் மூடிட்டு இருக்கு. ஸோ 0.005 கிலோ வாட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. 500 வாட்ஸ் கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது அவுட்புட் வோல்டேஜ். சோலார் பவர் 678, லோடு வந்து 18%. 20%னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கிலோ வாட் ஓடிட்டு இருக்கிற கணக்கு வரும். ஸோ டோட்டல் பவர் ஜென்ரேஷன் 0.033 கிலோ வாட். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அக்டோபர் மிடில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ முடியும் போது சரி ஒரு விசிட் பண்ணிவிட்டு எப்படி ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சரி இன்றைக்கி போயிட்டு வந்து எடுத்த இந்த வீடியோ இது. ஸோ இப்போ நம்ம பார்த்துங்கிற வந்து டிஸ்பிளேயில் பார்க்கலாம். டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 321 வோல்ட் வருது, 10 ஆம்ஸ். ஆனால் க்ளவுடி வெதர் தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ வெளியில் பார்க்குறோம் நம்ம க்ளவுடி வெதர் தான் இருக்குது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் 224 50 ஹெர்ட்ஸு. சோலாரில் வந்து 3280 வாட்ஸ் வந்துட்டு இருக்குது. லோடு வந்து 30% 3000. ஸோ இதுவரை ஜென்ரேஷன் கிலோ வாட்ஸ் ஹவர் காமிக்குது. ஜென்ரேஷன் கிலோ வாட் ஹவர் 957 யூனிட் இதுவரை நம்ம ஜென்ரேஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சோலாரில் வந்து ஆப்கிரேடில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் ஆகும், யூசேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் வந்து அது ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிவிடும். ஆப்கிரேடு இதில் ஒரு மெயினாக டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும். டே டைமில் யூசேஜ் இல்லைன்னா ஆப்கிரேட் போட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போய்டும். பேட்டரி வோல்டேஜ் 150 வோல்ட்டு. அது யூசேஜ் போக 30% யூசேஜ் போக மிச்சத்தை வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பிஎம்எம் ஸ்மார்ட் ராணிப்பேட் சோலார் வந்து சின்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு மேலே ரன் ஆகிட்டே இருக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸு, கிளிப்பிங்ஸு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா கீழே இதில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம சோலார் ஷாப்பு, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன மெட்டீரியல் தேவைனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.